வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஓணத்துக்கான ஸ்பெஷல் இலை அடை. நம்ம ஓணமோட இது நிறையா பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோவில். நான் வந்து சாதையாக பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல இந்த தடவை, நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதனால் சிங்கிள் இதுவாக நான் இலை அடை மட்டும் பண்ணுறேன். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலன் இருக்குது, அவியல் இருக்குது, எரிசேரி இருக்குது, அடப்பிரதமன் இருக்குது, பால் பாயசம் இருக்குது, எல்லாம் பைனாப்பிள் பச்சடி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக என்னோடய பேரை போட்டு, அந்த டிஷ்ஷோட பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணினா கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இலை அடை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட நம்ம கொழக்கட்டை, இந்த நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற கொழக்கட்டை மாதிரி தான் அது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது என்னென்னு கேட்டேன்னா, அதில் பலாப்பழம் அதில் ஆட் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் நம்ம வந்து கொழக்கட்டையை நம்ம அப்படியே பண்ணி பூர்ணம் வச்சு வேட்டில் வச்சு எடுப்போம். இது இலையில வந்து அதை தட்டி அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு வேட்டில் வச்சு எடுப்பா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் இலை அடைன்னு பேர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக வைக்கணும். நம்ம அப்படியே பச்சை தண்ணியில் பேச முடியாது. இது வந்து இந்த பச்சரிசி மாவு, பதப்படுத்தின பச்சரிசி மாவுன்னு கடையில் கிடைக்கும். அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆற்றுல பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம். ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த 2 கப் மாவுக்கு போட்டுக்கிறேன். இந்த ரைஸ் குக்கர் கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பால் 2 கப் இந்த பதப்படுத்தின அரிசி மாவு. இன்னும் உப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சுரீர்னு சுடுற அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். 2 கப் மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக 2 கப்புக்கு 1 கப் 1.5 கப்புக்கு மேலே தேவை இருக்காது. நம்ம கொஞ்சம் எதுக்கும் சேஃபர் செட் ஜாஸ்தியாக சுட வச்சுக்கலாம். எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கும். சில அரிசி மாவு ஒரே 1 கப்பு, ஒரு 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி தான் வாங்கும். அது நம்ம எப்படி அது எடுத்துக்கிறது என்னன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் சேஃபர் சைட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி சுட வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இந்த புகை வர்றது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சுட்டால் போகிறோம். ரொம்ப தலைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எகெயின் திருப்பி வெயிட்டில் தான் வைக்க போகிறோம். இந்த அளவில் புகை வர்றது பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் சுட்டுதுன்னா போகிறோம். நான் 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி தான் விட்டுருக்கேன். இனிஷியலி கையால் தொட முடியாது, ப்ளீஸ். இன்னொரு பாதியும் விட்டுருக்கேன். ஸோ இப்போது 1 கப் விட்டுட்டோம். 2வது கப் எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஹாஃப் விடுறேன். ஒரு ஹாஃப் இருக்குது. ஸோ இன்னொரு ஹாஃபையும் விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 கப்புக்கு 2 கப் தண்ணியே தேவையாக இருந்தது. கொஞ்சம் ஆற விட்டுருங்கோ. அதுக்கப்புறம் கையால் பிசைக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்கோ. கிட்டத்தட்ட கொழக்கட்டை மாவு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே பாக்கி நம்ம ஃபில்லிங் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னென்னு கேட்டால் ஒத்தாப்பில் இது பண்ணிக்கோங்க. தேங்காய் திருகல், ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காயை ஒத்தாப்பில் மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப்பு தேங்காய் திருகல் எடுத்துக்கிறோன்னா ஒரு 3/4 கப்பு வெல்லம் பொடி பண்ணது போகும். இது மாதிரி நல்ல பொடியாக இது பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. பலாப்பழத்தை இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வெயிட்டில் வெந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். வதக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை இந்த சக்கை வரட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுறேன்னாலும்
வெல் குட், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும்லாம். இது வதக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா வேணும்னு அவசியம் கிடையாது. இல்லை எங்களுக்கு வதக்கிடுறோம் அப்படின்றவா வேணால் நீங்கள் அடுப்பில் வச்சு பூர்ணம் கிளற மாதிரி கிளறி வதக்கிடுங்க. இது நம்ம வேட்டில் வைக்கிறதுனால நல்லா அதுலேயே வெந்துடும் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இலையை எடுத்து இலை அடைய தட்ட ஆரம்பிக்கலாம். இதில் தண்ணி விட்டுருக்கோம், இதையும் ஆன் பண்ணி சின்னதாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு ஏதான்னு போட்டு வச்சுக்கோங்க வெயிட்டில் வைக்கிறதுக்கு. முன்னாடி ஹீட் ஆகட்டும். மாதிரி வாழை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு நல்லெண்ணெய் விட்டு இலையை முன்னாடியே இலையை க்ளீன் பண்ணி தொடச்சி அடிச்செல்லாம் வச்சுருங்க, ஈரம் இல்லாத. இது மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுருக்குற இந்த மாவு இருக்குது இல்லையா, ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும். நல்லா ரவுண்டாக அது மாதிரி கட்டிக்கோங்க. நம்ம கலந்து வச்சோம் இல்லையா இந்த பூர்ணத்தை இப்படி நீளமாக வச்சுருவோம். வச்சுட்டு இதை இப்படி நல்லா ஒட்டி விட்டுருவோம் சைட்லலாம். இதை நம்ம இப்படியே வெயிட்டில் வைக்கலாம். இது வெந்துடுத்துன்னு எப்படி மாமி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம இந்த மாதிரி பச்சையாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இலையோட கலர் மாதிரி டார்க்காக ஆகிடும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி ஆரிச்சு அது வெந்துடுத்துன்னு அர்த்தம். நமக்கு திறந்து பார்க்கலாம் நடுப்புற. ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம எப்படி மடக்க முடியும். ஸோ இந்த போர்ஷனை வச்சு இப்படியே இதுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ இது நல்லா ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 10 மினிட்ஸாக இது வெயிட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வச்ச இந்த இலையோட கலர் உங்களுக்கே தெரியும், இதுதான் கலர். இப்போ இது டார்க்காக இருக்கும் பாருங்க, தெரியுறதுங்களா? டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியறதா? இது ஒரு மாதிரி பழுப்பாக எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஆயிருந்தால் இது வெந்துடுத்துன்னு அர்த்தம். ஸோ இதை அடுப்பை அணைச்சிட்றேன். நல்லா கொஞ்சம் ஆவி அடங்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். அவசரமாக எடுத்தோன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்படியே எப்படி நம்ம குழக்கட்டைக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி தான். குழக்கட்டை கூட வெந்ததும் நீங்கள் உடனே டக்குன்னு தூக்கிட்டு டக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றினேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே உடஞ்சி போய்டும். கொஞ்ச நாள் அதுலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றினேன்னா அது உடையவே உடையாது, அப்படியே முஷாக இருக்கும். அதே மாதிரி தான் இலை அடையும். ஸோ இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி இருந்த இலை இப்படி ஆயிருக்கு வெந்ததில். ஸோ இந்த இலை வாசனையோட இந்த இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இதை பிரிக்கிறதே காமிக்கிறேன். கொஞ்சம் ஆவி அடங்கட்டும், சூடு ஆறட்டும், காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துட்டோம் பாருங்க, அழகாக வந்திருக்கு இல்லையா? இன்னொன்றையும் எடுக்கலாம். தெரியுறதா உங்களுக்கு? ரெண்டுமே ரெடி ஆகிடுது. ஸோ ஜோரான இலை ரெடி. ஒரு பலாப்பழ வாசனையோட ஒரு தேங்காய் வெல்லத்தோட இதோட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ பலாப்பழ சீசன் வேறு நல்லா கிடைக்கிறது. ஸோ எல்லோரும் வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க.
எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். ஸோ ஓணம் பண்டிகை எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடி ஜாலியாக எல்லோரும் சாதையாக சாப்பிட்டு மகிழுங்கோ. நன்றி, வணக்கம்.